வெல்கம் டு மை சேனல். நம்ம இப்போ யாரை பற்றி பேச போகிறோம்னா, நம்ம ஏமாற்றுக்கார இலவசமே அந்த அழுக்கு பெண்மணி காயத்ரி பற்றி இப்போ பேச போகிறோம். ஆல்ரெடி இவங்களை பற்றி பேசுகிறதுக்கு என்ன இருக்குது, நிறைய இருக்குது. ஆனால் டெய்லி இவங்களை பற்றி பேசும்போது நம்மளுக்கு நாலேஜ் கம்மியாக இருக்குது. என்ன காரணம்னா, அதாவது நம்ம ஏமாற்றுக்கார இலவசங்கப்பா ஹாஸ்பிட்டலில் ஒரு சிறிய எலும்பு முறிவில் ஆப்ரேஷன் பண்ணுறான்னு கேள்விப்பட்டேன். ஆனால் அதை கூடி பொருட்படுத்தாமல் அந்த அழுக்கச்சி வீட்டில் உட்காந்துட்டு மருந்து சேல்ஸ் பண்ணிட்டுருக்கிறா. இதில் வேறு ஃபேன் வேணுமா, ஏசி வாங்கி கொடுங்க. அந்த ஏமாற்றுக்காரி அழுக்கச்சிக்கு ஏசி வேணால் வாங்கி கொடுக்க சொல்லுங்கள். அத்தனை வேற்ற ஏமாத்துறது. இதில் ஃபேன் வேணுமா, ஏசி வேணுமான்னு கேட்குறது. அப்புறம் என்னங்கிறா, வெளியே வந்துட்டு இந்த மருந்துங்க நிறைய பேர் ரெக்யூர் ஆகிருக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இப்போ திருப்பூர் மாவட்டம், அப்புறம் ஈரோடு மாவட்டம், அப்புறம் பெருமாநல்லூர், அப்புறம் கோபிச்செட்டிப்பாளையம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, உங்களுக்கு குடியாரே இருக்காது. அங்கே போய் விசாரித்தா தான் இவனை பற்றி தெரியும். இந்த ஃப்ராடு தம்பதிகளை பற்றி புட்டு வைப்பாங்க. பக்கத்து வீட்டிலே கேளுங்க. இவனை மாதிரி ஒரு உழைக்காத சோம்பேறியை எங்கேயுமே பார்க்க முடியாது. அந்த வீட்டில் ஒரு 2-3 பேர் குடியிருக்கிறாங்க. அவங்க யோசிப்பாங்க, இதெல்லாம் ஒரு பொழப்பா? 24 மணி நேரமும் பொண்டாட்டி பின்னாடியே சுற்றிட்டு யூடியூப்பே கதின்னு இருப்பா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி. இப்போ மருந்து சேல்ஸ் பண்ணுறேன்ட்டு எத்தனை பேர்த்த இவங்க ஏமாற்றுவாங்க. அதாவது அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது. அதாவதுங்க, 5 வருஷம் ஒரு ஆள் ஆட்சி பண்ணான்னா அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி இருக்குது. அதே மாதிரி தான் எத்தனை பேர்த்தையும் ஏமாற்றுவா. அந்த முட்டாளுக்கு இருக்கிற வரைக்கும் ஒன்றும் பண்ண முடியாது. 2 நாள் வீடியோ போடல, 2 நாள் கழிச்சு நிறைய பேர் மருந்து கேட்குறாங்க. இந்த மருந்து என்ன? ஏன்னா இந்த 10வது படித்த ஒரு அழுக்கச்சி தான் அதை பற்றி பேசிகிட்டு இருக்குது. அதாவது இவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, இந்த அம்மாவுக்கு ஒரு அக்கா இருக்குது. எந்த வீடியோவிலும் வந்திருக்காது. என்ன காரணம்னா, இவங்கள பற்றி அவங்களுக்கு தெரியும். ஒரு நாள் கூட வீடியோவில் வந்திருக்க மாட்டாங்க. இந்த அழுக்கு பெண்மணியோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ஒரே நாள் ஓடி வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்க வீட்டில் அப்படி தான் இருக்குங்க. அப்போ அந்த பொய்கேரியோட அம்மா ஒரு நாளாவது உண்மை சொல்லியிருக்காங்கன்னு கேட்டால், என் பொண்ணே ஒரு 1ஆம் நம்பர் உலகமாக பொய்கேரி, நான் அதுக்கு உண்மை சொல்லணும் அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு பணம் இவங்களுக்கு போயிட்டு இருக்குதுங்க. ஆனால் இந்த பணம் இவங்ககிட்ட கண்டிப்பாக நிலையாக இருக்காது. கன்ஃபார்மாக அது வேணால் அடித்து சொல்கிறேன். ஏன்னா இவங்கனால் இப்போ பாதிக்கப்பட்டதாருன்னா, ஒரு ஹார்டு ஒர்க்கர் அவங்க அப்பா. அவங்க அப்பா எங்கேயோ ஒரு கோயம்புத்தூரில் ஒரு பக்கம் வேலை செய்கிறாரு. அவருக்கு இந்த மாதிரி ஒரு எலும்பு முறிவு வந்துருக்குது. அதுக்கு முழுக்க காரணம் அந்த ஏமாற்றுக்காரியுமே அந்த அழுக்கு பெண்மணி தான். அழுக்கு பெண்மணி மாதிரி ஒரு மருமகள் ஒரு வீட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னு வச்சுக்கோ, அந்த வீடு எப்பவுமே விளங்காதுங்க. ஒன்றா புருஷன் பண்ணுறதப்ப வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும், திருத்தணும். புருஷன் 1ஆம் நம்பர் குடிகாரனாக இருப்பா. குடிகாரன் இருந்துட்டா, இன்னும் இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. அது தெரியாது, வெளியுள்ளக்கு தெரியாது. ஆனால் அதை திருத்திட்டு கொண்டு வரணும். இப்போ யூடியூப்பில் எல்லாத்துக்கும் நிறைய திறமை இருக்குதுங்க. நேற்று கூட ஒரு பெண்மணி எனக்கு அட்வைஸ் பண்ணுது. ஏங்க, அவங்க சொந்த முயற்சி வீடியோ போடுறாங்க, நீங்கள் உங்கள் வீடியோ போடுங்க அப்படிங்கிறேன். அந்த பெண்மணிக்கு சுத்தமாக அறிவு இருக்குதா இல்லையா, இதுக்கு இந்த வீடியோ அந்த பெண்மணி பார்க்கணும். ஏன்னா அந்த பெண்மணி அவங்க ஏமாத்துகிற மருந்துக்கு உறுதுணையாக இருக்குதான்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது. என்ன காரணம்னா, அத்தனை பேர்த்த ஏமாற்றிருப்பாங்க, அத்தனை வீடியோ வந்திருக்கும். அது ஒன்றும் இப்போது அந்த அம்மா கண்ணுக்கு தெரியல. நான் வீடியோ போடுறதா அந்த அம்மாவுக்கு உறுதுணையாக இருக்குன்னா, அப்போ அது இளவரசன் என்கிற ஏமாற்றுக்காரனோட ஆதரவாக வாழதா, அதை பற்றி கவலை இல்லை. அந்த பெண்மணி கண்ணை மூடிட்டு இருக்குது, முழிச்சிட்டு பார்க்க சொல்லுங்க. அப்போ இந்த ஏமாற்றுக்காரியுமே நீ வேணா பாருங்கள், இந்த எலெக்ஷன் முடிகிற வரைக்கும், எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு அப்புறம் மருந்து விற்றுத்தான் இருப்பாங்க. தமிழக அரசு அடுத்த யார் முதலமைச்சராக வர்றாங்களா இவங்ககிட்ட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்துங்க. இவங்களை கொண்டு பிரதிநிதியை ஏற்றுக்கணுங்க. மதுவில்லாத தமிழகத்தை உருவாக்குறதுக்கு இந்த ஃப்ராடு தம்பதிகள் கொண்டே உருவாக்குங்க. அந்த மாதிரி தான் இவங்க பேசிகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு காப்பாற்றியாச்சு, இவங்களை காப்பாற்றியது. எத்தனை பேர்த்தடா காப்பாற்றுறதுக்கு லிஸ்ட்டு கூடுறா. பொம்பளையில் பேச வைக்காத, ஆம்பளையில் பேச வச்சு. திருந்தினவங்களாம் ஆம்பளை தானோ? ஒருவேளை பொம்பளை தான் குடிக்காரங்களா, பொம்பளை தான் இந்த மது அடிச்சுட்டு இருக்கிறாங்களான்னு எனக்கு தெரியல. ஃபீட்பேக் கொடுக்குறேன்ட்டு ஒரு 4-5 பொம்பளை, அண்ணா நீங்கள் கடவுள் மாதிரி அப்படிம்பாங்க ஒரு பொம்பளை. இன்னொன்று, உங்களால் தான் எங்கள் கணவர் குடிக்காமல் இருக்காரு. இதை சொல்கிறதாருன்னா கணவருக்கு சொல்லணும். என்ன காரணம்னா,
இன்றைக்கி குடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கிறதா அவங்க வீட்டில் இருக்கிற கனவு தான் அவங்களுக்கே தெரியாமல் மோர்லேயுமே சாம்பார்லேயுமே தயிர்லேயுமே கலந்து கொடுத்துட்டு ஒரு மோசடி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க. அது கையோ காலோ வராமல் போச்சு என்ன ஒன்றுமே. சில பேர்த்துக்கு அப்படி வராமல் போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆகிருக்குது. ஆனால் ஒரு எம்பிபிஎஸ் படித்த டாக்டர்கிட்ட போய் கேளுங்க, இந்த மருந்து கண்டிப்பாக உடம்புல சைடு எஃபெக்ட் கண்டிப்பாக கொண்டு வரும். அதான் டாக்டர் சொல்லிக்கிறாரு. இந்த ஏமாற்றுக்காருக்கும் எவன் செத்தால் என்னங்க, நம்ம வீட்டில் வந்து பணம் வேணும், தரித்திர பணம் வேணும். அந்த பணத்துக்காக அலையும் தரித்திர தம்பதிகள் தான். யூடியூப்லேயே உங்களுக்கு வீடியோ வேண்டியதில்லை. இப்போ யூடியூப்பில் வீடியோவும் போட மாட்டாங்க. என்ன காரணம்னா, சொந்த வீடு வாங்கணும், உழைச்சா அடுத்தவங்களை ஏமாற்றி அடுத்தவங்களை ஃப்ராடு பண்ணி ஒரு பொய்காரியோட குடும்பமே ஒரு ஃப்ராடு குடும்பம் தான் நினைக்கிறேன். இப்போ பொய்காரியோட வீட்டில் தான் அந்த ஏமாற்றுக்கார இளவரசன் இருக்குதா. ஏன்னா அவங்க வீட்டில் ஒருவேளை எல்லோரும் பணத்தை திருப்பி கொடுத்தவங்க திருப்பி கேட்குறாங்களான்னு தெரியல. ஒரு நாளைக்கு இவங்க ஃப்ராடு தம்பதிகளோட உண்மையான வெளிச்சம் தெரியும். இவங்ககிட்ட தயவுசெய்து யாரும் மருந்து வாங்கி உங்கள் உடம்பில் பிரச்சனை ஏற்படுத்திக்காதீங்க. இவன் நாட்டு மருந்து கடையில் வாங்கி மருந்து விற்று ஏமாற்றிட்டு இருக்கிறா. சுரானா சூராரி அது சத்தியமங்கலம் ஹாஸ்பிட்டலே கிடைக்கும். ஓகே, அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.